எடுத்த காரியம் யாவனும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மத்தாங்கே. இதுதான் எல்லாரோட பிரார்த்தனை. ஆனால் இந்த வெற்றி யாருக்கு கிடைக்கும்? இதே சந்தேகம் ஒரு கிராமத்து இளைஞனுக்கு. அவன் கடின உழைப்பாளி, ஆனால் எதை பண்ணாலும் தோல்வியே அடையிறான். மனசு வந்து ஒரு குருவை பார்த்து ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்குறான். அவர் அதுக்கு ஒன்றும் சொல்லாமல் பக்கத்து ஊருக்கு போ, அந்த சந்தையில் ஒரு தர்பூசணி பழம் வாங்கிக்கோ, அதை தலையில் வச்சுக்கிட்டு திரும்பி வா, அது கீழே விழுந்துடக்கூடாது, பத்திரமா கொண்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்கிறாரு. அவனும் அப்படியே செய்கிறான். பெரிய தர்பூசணியை வாங்கிக்கிறான், தலையில் வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். வழியில் ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் பையில் எடுத்துகிட்டு போகாமல் தலையில் வச்சுட்டு போகிறானே அப்படின்னு கைத்தட்டி சிரிக்கிறாங்க. சிலர் ஐயோ பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறானே அப்படின்னு பரிதாபப்படுறாங்க. அவன் எதையுமே காதில் வாங்கலை. கவனமாக அதை கீழே விழாமல் சேஃபாக கொண்டு வந்து குரு கிட்ட கொடுத்துட்றான். அப்போ குரு சொல்கிறாரு, நீ நான் வச்ச டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன். அவன் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறான். இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டு உன் மனசை அலப்பாய விடாமல் எடுத்த காரியத்தில் முழு முயற்சியோட 100% ஃபோக்கஸோட ஊக்கத்தோட உழைச்சாதான் வெற்றி கிடைக்கும்னு அவனுக்கு அறிவுறுத்துறாரு. அவன் குருவோட ஆசையோட மன உறுதியோட மறுபடியும் சிறப்பாக உழைக்கிறான், வெற்றி அடைகிறான். இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அதனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவலைப்படாமல் நேர்மையான வழியில் உழைச்சோம்னா வெற்றி நிச்சயம்.